வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த டார்க் சாத்தான் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. எஃப்ஜே, ஐரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. விச் கிராஃப்ட் ஹாரர் அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஐராவை காட்டுறாங்க. இவங்க தன்னோட அம்மா மற்றும் தங்கையோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மா திடீர்னு பயங்கர வியர்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசுறாங்க. தன்னைத்தானே செல்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களால சுத்தி இருக்கிற சிலருக்கும் சில ஆபத்துகள் அப்படின்றது வருது. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதனால ஐரா பயங்கரமா மனம் உடைஞ்சு போறாங்க. அண்ட் ஒரு மாதிரி அவங்களுக்கும் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது. ஐராவை லவ் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் எஃப்ஜே இருக்காரு. தன்னோட லவ்வரையும் காப்பாற்றணும், அவரோட குடும்பத்தையும் இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எஃப்ஜே களமிறங்குறாரு. சோ என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, உண்மையிலேயே ஏன் இதெல்லாம் பண்றாங்க, அந்த பிளாஷ்பேக்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அண்ட் எதனால சாந்தினி இந்த கதைக்குள்ள வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் கனெக்ட், அதுவும் அந்த சாத்தான் வழிபாடுங்கிறது எப்படி உள்ள வந்துச்சு, அண்ட் அஸ்தினாபுரத்துல இருக்கிற ஒரு சிலர் இன்னுமே அதை ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அதுல விக்டோரியா அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரை காட்டும் போதே அந்த கேரக்டர் யாரு, அவங்களுக்கும் இந்த பிரசன்ட்ல காட்டக்கூடிய ஃபேமிலிக்கும் என்ன மாதிரியான கனெக்ட் இருக்கும்ங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சாந்தினியோட கேரக்டர், அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் இந்த படத்துல ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு விதமான பயங்கரமான பில்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீட்டான ஒரு டென்ஷனையும் ஆங்காங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் த்ரூ அவுட் த மூவி அந்த டென்ஷனை பில்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். தேவையில்லாத லவ் போர்ஷன்ஸ் மாதிரியான இந்த கதையை டிராக் பண்ற விஷயங்களையும் தவிர்த்திருக்கலாம். ஆல்சோ இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்ற அந்த விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, இதுக்கான அந்த கம்ப்ளீட் முடிவு அப்படின்றது அடுத்த பார்ட்ல தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை முடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு ஆவரேஜான படம். டைம் பாஸ்க்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோரினஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.